பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்ட்டு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி ஜேகேவோட ஒன் சாட் பார்க்க போகிறோம். என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஜங்குக்கோட பர்த்டே. ஸோ அதனால தான் ஜங்குக்கோட ஒன் சாட்டோடு வந்துட்டேன். ஜங்குக்காக ஒரு குட்டி விசஸ் மட்டும் சொல்லிட்டு அப்படியே ஒன் சாட்குள்ளே போயிடலாம். ஜங்குக்கா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ இதே மாதிரியே லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக உனக்கு பிடிச்சதெல்லாம் லைஃப்பில் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த பர்த்டே தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் கூட நீ செலிப்ரேஷன் பண்ண முடியாத நெக்ஸ்ட் பர்த்டே எல்லாருமே இருப்போம் லைவில். உன் பர்த்டேவை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணலாம். ஓகேவா? இந்நேரம் உனக்கு எவ்வளோ பேர், எத்தனை கோடி மக்கள் உனக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் நான் ஒரு குட்டி, ரொம்ப குட்டியாக உனக்கு நானும் விஷ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் ஜங்குக்கா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இல்லை நம்ம ஸ்டைலில் சொல்லலாம். ஜங்குக்கா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய சாங் மூலிமா எங்களை இவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிற. நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு நீயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க. ஸோ நான் அந்த காட்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் தான் கேட்குறேன். இதே மாதிரி லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேடா, நம்ம அப்படியே ஒன்ஜெட்குள்ளே போயிடலாமா? ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக ஒயினோட வந்துட்டாப்பா அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கிறது எனக்கு புரியுது. நானும் ஒயினை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பெட்ரூமை தான் காமிக்கிறோம். இப்போது ஈவினிங் டைம் ஒரு 5 o'clock இருக்கும். அந்த டைமில் ஒரு பர்சன் அப்படியே அந்த பெட்டில் அப்படியே குப்புறப்படுத்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஒரு பில்லோவை ஹக் பண்ண மாதிரி அவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவருடைய ஷோல்டர் மேலே ஒரு பர்சன் காலை போட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். ஜங்குக் மேலே காலை போட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. டே மேலே காலை போட்டு நம்ம ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. 3 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் காலை போட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ரூம் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு ஒரு பர்சன் நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான். என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? ஆரம் என்கிட்ட அந்த கத்திட்டு இருக்கான், நீங்களும் என்னடா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ளே வந்துட்டுருக்காரு. இப்போது நம்ம டே தான், ஹயா கதவை க்ளோஸ் பண்ணுயா, தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. என்னது டிஸ்டர்ப் பண்ணுவீங்களாவா? டேய், அங்கே ஆரம் கத்திட்டு இருக்காண்டா. அவருக்கு வேறு வேலையே இல்லை, போங்க, எனக்கெல்லாம் செம்ம டயர்டாக இருக்குது. எங்கள் காலு கடையில் ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்கானே, அவனை படுத்து ஃபஸ்ட்டு எழுப்புங்க, அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் மறுபடியும் அப்படியே டேர்ன் பண்ணி க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. டேய் நான் அப்படின்றாரு ஹோபி. டேய், ஆல்ரெடி ஆரம் அங்கே கத்திகிட்ருக்கான், போடா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வந்து அப்படியே 3 பேர்த்து மேலேயும் அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே மேலே வந்து படுக்கிறாரு. இப்போ ஜிமன் தான், ஏய் ஓபி எந்திரி ஓபி, ஆல்ரெடி காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் நானே படுத்து தூங்கிட்டு இருக்கேன், வந்து மேலே படுத்து உருண்டுற. ஓபி எந்திரி ஓபி. டேய் கொஞ்சம் தள்ளி படுறா, டேய் கொஞ்சம் படுறா, டேய் ஆல்ரெடி இங்கே இடம் இல்லைடா, கொஞ்சோண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக நெளிஞ்சு அப்படியே இடத்த ஃபில் பண்ணிக்கிறாரு. ஜிந்தா அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டே இந்த மூமெண்ட் தான் போட்டு போகிறோம், இந்த ஸ்டெப்பு போட்டோம், கலகுறோம், தூக்குறோம், தட்டுறோம் அப்படின்னுட்டே உள்ளே வந்துட்டுருக்காரு. டேய் என்னடா பண்ணிருக்கானுங்க, ஏன்னா எவ்வளோ கேவலமாக போஸ் கொடுத்துட்ருக்க, ஸ்டெடியாக நெல்லு. இல்லைடா, சும்மா ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தேன். என்னத்த? இல்லை, இப்படியெல்லாம் ஸ்டெப் மூமெண்ட்டு போட்டால் கேவலமாக இருக்கும். என்னடா இவனுங்க இப்படி போய் தூங்கிட்டு இருக்கானுங்க. டேய் ஹோபி, நீயும் போய் ஜாயின் அடிச்சிட்டியா? டேய் கொஞ்சம் நானும் படுத்துக்கிறேன்டா, கொஞ்சம் இடம் விட்றா. டேய் அங்கே ஆரம் கத்திட்டு இருக்கான், அவனுக்கு வேறு வேலை இல்லை, டேய் தள்ளி போடுறான், டேய் தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்து உள்ளே படுத்துக்கிறாரு. இப்போ சுகாவும் பார்க்குறாரு, இவனுங்களே போய் தூங்குறானுங்க, நமக்கு என்ன, நாமளும் போய் படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் இடமே இல்லை,
6 பேர் படுத்துட்ருக்காங்க. அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் காலை போட்டு நெரிச்சிக்கிட்டு அப்படி படுத்துட்ருக்காங்க. ஆனாலுமே அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது ஆரம்பா, டேய் ரெடி ஆயிட்டிங், டேய் என்னடா பண்ணுறீங்க? வந்துட்டாரா லச்சரு. டேய் டேய் ஜிமன், என்னடா? ஆரம்டா. ஆ ஆரமா, குட் மார்னிங் ஆரம். என்னது குட் மார்னிங்கா? டேய் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்கடா, இன்னைக்கு கான்சர்ட் இருக்குது. என்னடா அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்கடா. ஆமாம்ல, இன்னைக்கு கான்சர்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ தான் ஒவ்வொருத்தராக எந்திரிக்கிற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு எதுக்குமே அசரவே இல்லை, அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போது ஜிமன் தான், மச்சான் டேய் டேய் மச்சான் எந்திரிடா. என்னடா? டேய் எந்திரிடா, கான்சர்ட் இருக்குடா, நீ இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்க. போதும் தூங்குனது, எந்திரி. யாரும் கத்திக்கிட்டு இருக்கான், எந்திரி. எந்திரிக்கிறேன்டா இரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக எந்திரிச்சு உட்காடுறாரு. எல்லாருமே ரொம்ப ஸ்லோவாக எந்திரிக்கிறாங்க. இப்போ ஆரம் ஒரே சவுண்டு தான். அடுத்த செகண்ட் எல்லாருமே பிச்சுக்கிட்டு தெரிச்சிக்கிட்டு ஓடிட்டாங்க. நம்ம ஜேகே தான் ரொம்ப ஸ்லோவாக எழுந்திரிச்சு அப்படியே அவரைய ஹேரெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு க்யூட்டாக பப்பி ஐஸோடு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ஜன் தான், டேய் எந்திரிடா, போய் குளிடா. இருங்க நம்ஜோன், போகிறேன் இருங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொபைல் எடுத்துகிட்டு இருக்காரு. டேய் உன்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கேன், போய் குளிடா. என்னடா மொபைல் ஃபோனை பார்த்துட்ருக்கேன்? டேய் ஆல்ரெடி டைம் ஆச்சு, ஆமிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கடா. நீ எப்போ குளிச்சு எப்போ ரெடி ஆகிடுறி, நாங்கள் எப்படா கான்சர்ட் அட்டன் பண்ணுறது? இருங்க ஹயா, ரெடி ஆகிறது என்ன, கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அவர் பார்த்த செகண்ட் அப்படியே அவர் ஃபேஸ் அப்படியே டல் ஆகுது. க்யூட்டாக பப்பி ஐஸோடு பார்த்துட்ருக்காரு அந்த மொபைல் ஃபோனை. இப்போது நம்ஜுன் தான் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னாச்சுடா, இன்னும் ஏன்டா மூஞ்ச எப்படி வச்சிட்ருக்க? இல்லையா, நானும் நேற்றுலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிற ஹயா. என்னாச்சுன்னு தெரில, எனக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து 1 month ஆகுது, இன்னும் என் ஜில்லை பார்க்கவே இல்லை ஹயா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உனக்கே தெரியும்ல, அவளை பார்க்காம நான் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன். ஆனால் 1 month அவளை விட்டுட்டு இருக்கேன். எனக்கு கால் பண்ணியாச்சும் பேசியிருக்கலாம்ல, ஒரு கால் கூட பண்ணலை. அவளும் என்கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டாயா. ஆனால் என்னன்னு தெரில, கால் கூட பண்ணலை. என்ன ஆச்சோ ஏதாச்சோ, என்ன ப்ராப்ளம் கூட எனக்கு தெரியல. டேய் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுடா, ஒயன் பிஸியாக இருப்பா. அப்படி என்ன புடுங்கிற வேலையா அவளுக்கு? ஒரு கால் பண்ணி பேச முடியாதா? புருஷன்கிட்ட ஒரு கால் கூட பேச முடியாதா ஹயாங்? அவ்வளோ பிஸியாக இருக்காளா என்ன? டேய் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. இன்றைக்கி தானே லாஸ்ட் கான்சர்ட், முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஃப்ளைட்டே புக் பண்ணிட்டு கிளம்புறோம், ஓகேவா? ஹயாங் அவளை பார்க்கணும் போல இருக்குது, அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னால் முடியல, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவகிட்ட போயிடலாம் போல இருக்குது. என்னடா பேசிகிட்ருக்க? என்னால் முடியல ஆயா, அவளை நான் பார்க்கணும். என் ஜில்லை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆயா. அவெல்லாம் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. கால் கூட பண்ணலை, ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை. அவள் வாய்ஸை கேட்காம எனக்கு அப்படி அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரி இப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ஜூன் ரெடி ஆகிட்டியா இல்லையா? ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்க? ஒயன் கால் பண்ணலையாண்டா? இன்னுமாடா கால் பண்ணல? இல்லை மச்சான், ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. பாரு, நேற்று நைட்லேருந்து எத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோன் கால் கூட அட்டன் பண்ணலடா. அப்படி என்னடா பிடுங்கிட்டு இருக்காளா? புருஷன் கால் பண்ணுவான்னு ஒரு அறிவமாயிருவேண்ணா, ஒரு ஃபோன் கால் கூட எடுத்துக்க முடியாதா? அப்படி என்னடா பிடுங்கிட்டு இருக்கா? எனக்கு எரிச்சல் மயிராகுது. உனக்கே தெரியும்ல, அவள் மேலே நான் உசுரே வச்சுருக்கேன்டா. என் உயிரே அவதான்டா. அவள் இப்படி டேய் எதுவும் ஆயிருக்காதுடா. அதான் அம்மா அப்பா எல்லோரும் அவள் கூட தானே இருக்காங்க. அதை மீறி ஏதாவது ஆயிரப்போதா என்ன? அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ காட்ஸ் இருக்காங்க.
என்னடா லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? டேய், ஒரு வேளை ஹோமிஸ்க்கு தெரிஞ்சிருச்சோ? தெரிஞ்சு ஏதாவது ப்ராப்ளம்? ஏய், லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத. அப்படி தெரிஞ்சிருந்தா ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாம் சும்மா விட்டுருப்பாங்களா நம்மளை? சும்மா லூசுக்கு மாதிரி எதையாவது யோசிச்சுட்டு இருக்காத. எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகு. இன்றைக்கி லாஸ்ட் கான்சர்ட் இல்லை, முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஃப்ளைட்டே புக் பண்ணி போயிடலாம். அரம், நெக்ஸ்ட் ஃப்ளைட் புக் பண்ண சொல்லிட்டியா? நான் சொல்லிட்டேன்டா. ஃப்ளைட்டும் புக் பண்ணியாச்சுடா, கிளம்பலான்டா. நமக்காக அவ்வளோ பேர் நம்மளை நம்பி வந்திருக்காங்க. ஓகேவா? வா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே ஜங்குக்கை சமாதானப்படுத்தி மேக்கப் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாருமே அவங்கவுங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஜங்குக் எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக அப்பப்போ அந்த மொபைல் ஃபோனையே எடுத்து பார்த்துட்ருக்காரு. நம்ம மெம்பர்ஸும் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டோம், சரி ஓகே நார்மல் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் கான்சர்ட்டு தான் காமிக்கிறோம். அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், எங்கே பார்த்தாலும் ஆர்மிஸ், அப்படியே சுற்றியும் அவ்வளோ ஆர்மிஸ் இருக்காங்க. அப்படி கத்துறாங்க. அந்த லைட் செட்டிங்ஸ், அப்பப்போ ஃபயர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சவுண்டில் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப அப்படியே ஃபயராக டான்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழகாக அந்த கான்சர்ட் போயிட்டுருக்கு. நம்ம ஜங்குக் தான் அவ்வளோ ஃபயரோட செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருமே ஈக்குவலாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்மிஸ் பயங்கரமாக கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி ரொம்ப ரொம்ப ஃபயரோட அவ்வளோ அழகாக அந்த கான்சர்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக சாங் பாடிட்டுருப்பார். இப்போ ஜங்குக் அப்படியே ஸ்டாப் ஆகி அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜிமன் தான், என்னடா ஆச்சு? உன் லைன் தான்டா, பாடுடா. ஏதாச்சும் பாடுறான், ஏன்டா இப்படி அமைதியாக நின்றுட்டுருக்க? மச்சான், ஜில்லுடா, ஜில்லை பார்த்தேன். என்ன வயனா? இங்கெங்கடா? லூசு மாதிரி உளறிட்டுருக்காத. உன் லைன் தான்டா, பாடுறா. இல்லை மச்சான், ஜில்லு தான், ஏன் ஜில்லு தான். நான் பார்த்தேன்டா, அவளை நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேயும் இங்கேயும் தேடுறாரு. ஆனால் வயன் எங்கேயுமே இல்லை. இப்போ நம்ஜுன் தான் ஜங்குக் கிட்ட வந்து, ஜங்குக் என்ன ஜங்குக் ஆச்சு? உன் லைன் தான்டா, நீ பாடுறதை விட்டுட்டு என்னடா பாடிட்டுருக்கான்? என்னடா ஆச்சு உனக்கு? நம்ஜுன் ஜில்ல பார்த்தேன்டா. என்ன இங்கேயா? ஆமாண்டா, முதலேருந்து இது தான் சொல்லிகிட்ருக்கான். வயனை பார்த்தேன்னு சொல்லிட்டு நானும் சுற்றி தேடுறேன், எங்கேயுமே இல்லைடா. இவன் தான் லூஸ் மாதிரி ஏதோ உளறிட்டுருக்கான். இல்லை நம்ஜுன், நான் பார்த்தேன் ஜமன், நான் பார்த்தேன் ஜமன். என் ஜில்லுடா, எனக்கு நல்லா தெரியும். என் ஜில்லு இங்கே தான் எங்கேயோ இருக்கா, இங்கே தான் எங்கேயோ இருக்கா. எனக்கு தெரியும்டா, எனக்கு ஃபீல் ஆகுது. என் ஜில்லு இங்கே தான் இருக்கா. ஜங்குக்கு என்ன விளாட்றியா? ஆமிஸ் எல்லாரும் உன்னை தான் பார்த்துட்ருக்காங்க. அவன் லைனையும் பாடி அவனோட சாங்கையும் பாடி உன் லைன்ஸும் பாடிட்டுருக்கான்டா. என்னடா ஆச்சு உனக்கு? ஜங்குக் விளாடாத. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் தான் அப்போவே சொன்னனா இல்லையா, இதுதான் லாஸ்ட் கான்சர்ட், இதை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலான்னு சொன்னா இல்லையா? அப்படி இருந்து ஏன்னா இப்படி பண்ணிகிட்ருக்க? இல்லை ஜென், நான் பார்த்தேன் ஜென், நான் நல்லா பார்த்தேன். நான் ஒயனை தான் பார்த்தேன், என் ஜெல்லு தான் நான் பார்த்தேன். என்னடா திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கான்? இல்லை ஜென், நான் பார்த்தேன் ஜென், நான் பார்த்தேன். இங்கே தான் எங்கேயோ இருக்கா, எனக்கு அது ஃபீல் ஆகுது. என் ஒயன் இங்கே தான் இருக்கா. ஜில்லு எங்கடி இருக்க, நான் பார்க்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எங்கெங்கேயோ தேடுறாரு. ஆனால் எங்கேயுமே நீங்கள் இல்லை. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அவ்வளோ அழகா அந்த கான்சர்ட்டும் முடிச்சுட்டு எல்லாருமே அவ்வளோ அழகாக எல்லாருமே ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது நம்ம நம்ஜுன் தான், ஆர்மீஸ் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கத்துறாரு. அவர் கத்துன அடுத்த செகண்ட்
ஜின், டே, சுகா, ஹோபி, ஜிமின் எல்லாருமே சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. ஜங்குக்கு எத்த பற்றியுமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அப்படி கத்திட்டு இருக்காங்க ஆர்மிஸ் எல்லாருமே. ரெடி, ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. இப்போது அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகுது. சுற்றி இருந்த எல்லா ஒரு லைட் கூட இல்லை, எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது. அப்படியே ரொம்ப இருட்டாக, அவ்வளோ இருட்டாக இருக்கு. ஜங்குக்கு அதை பற்றியுமே எதுவுமே ஃபீல் பண்ணல. லைட்ஸ் ஆஃப் ஆகுது, ஆர்மிஸ் கத்திட்டு இருக்கிறது, நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே கத்திட்டு இருக்கிறது, எதை பற்றியுமே யோசிக்கவும் இல்லை. எதையுமே அவர் பார்க்கவும் ரெடியாகவும் இல்லை. அப்படியே தலையை கீழே தொங்க போட்டவர் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அவர் பாடி ஃபுல்லாக அவ்வளோ சொட்டாகி, அவர் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். அவருடைய மனசுக்குள்ளே, ஹே ஜில்லு, இங்கே தானே இருக்க, எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருக்கான்னு. என் உள் மனசு சொல்லுது நீ இங்கே தான் எங்கேயோ இருக்க, இங்கே தான் என்னை பார்த்துட்ருக்கன்னு எனக்கு தெரியுது. எங்கிட்டே இருக்க, ப்ளீஸ் டி, என்கிட்ட வாடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியலடி. உன்னை ஹக் பண்ணணும், உன்னை கிஸ் பண்ணணும்டி, உன்னை ஹக் பண்ணணும்டி. எங்கடி இருக்க? எல்லாரும் சொல்கிறாங்க நீ இல்லை, இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் மனசுக்கு தோணுது நீ இங்கே தான் எங்கேயோ இருக்க. ஆனால் எங்கன்னு எனக்கு தெரில. இங்கே தாண்டி இருக்க, இங்கே தான் எங்கேயோ இருக்க. எப்படி இவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க, ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே நீ எங்கேயோ இருக்க. அது என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு. ஆனால் நீ எங்கே இருக்கன்னு தான் எனக்கு தெரில. ஏண்டி கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிற? என்னை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது சொல்லு. எங்கடி இருக்க? ப்ளீஸ் டி, எங்கே இருந்தாலும் என் முன்னாடி வந்துரு. என்னால் தாங்க முடியலடி. எனக்கு இந்த பெயின் வேணாம், எனக்கு ரொம்ப வலிக்குது. எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவருடைய மனசுக்குள்ளே அப்படியே போட்டு எத்தையும் யோசிச்சுட்ருக்காரு. ஜங்குக் இதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ஜுன் தான் ஆர் யூ ரெடி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அடுத்த செகண்ட் அப்படி அந்த ஆர்மி பாம் இருக்குல்ல, அது அப்படியே ஒயிட் கலரில் லைட் செட்டிங்ஸ் அவ்வளோ அழகாக கேட்குது. அவ்வளோ அழகா அப்படியே பளிச்சுன்னு மின்னுது. எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக தெரியுது. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்மிஸும் அவ்வளோ சவுண்டாக அப்படி கத்திகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த அவ்வளோ கூட்டத்தில் அத்தனை கோடி அந்த வாய்ஸில் ஒரு சவுண்ட் கேட்குது. டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துற அவ்வளோ சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டை கேட்ட அடுத்த செகண்ட் ஜங்குக் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட சுற்றி தேடுறாரு. எங்கெங்கேயோ தேடுறாரு. ஐயோ 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 இங்கே ஐயோ ஐயோ மச்சான் மச்சான் டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, செம்ம சவுண்டு கேட்குது. ஐஷு தான், ஐஷு தான், என் பொண்ணு தான். ஐஷு எங்க ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி தேடுறாரு. அவர் லிட்ரலி ரொம்ப அழுகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போது அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் லைட்ஸ் ஆன் ஆகுது. அந்த ஸ்டேஜ் மேலே ஒரு க்யூட்டான ஒரு பேபி, குட்டியாக ஒரு 5 இயர்ஸ் பேபி, க்யூட்டாக அழகா ஒரு பிளாக் கலர் ஒரு குட்டி ஃப்ராக் போட்டு க்யூட்டாக அப்படி ஏஞ்சல் மாதிரி க்யூட்டாக தத்தி நடந்து ஜங்குக் கிட்ட ஓடி போகிறாங்க. ஜங்குக் அதை பார்த்துட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி செம்மையாக அழுகிறாரு. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு க்யூட்டாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக் அப்படியே அவருடைய ஆர்ம்ஸ் மூலயமா அவருடைய டீயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே அவருடைய 2 ஹேண்டையும் அப்படியே நீட்டுறாரு. க்யூட்டான அந்த பேபி க்யூட்டாக ஓடி போய் ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக அப்படியே நெக்குக்கு ஹேண்டை போட்டு 2 ஹேண்டை போட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம ஜங்குக் தான் அவளுடைய ஹிப்க்கு 2 ஹேண்டை போட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அப்படியே தூக்குறாரு. தூக்கிட்டு ஐயோ எப்போ இங்கே வந்தேன்,
டேடா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? டேடா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? டேடா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் டேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா, க்யூட்டாக கிஸ் பண்ணுறா. இப்போது நம்ம ஜங்குக் தான் க்யூட்டாக அவளை கீழே இறக்கி விட்டுட்டு அவளுடைய ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அவளுடைய ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு யார் கூட வந்த? ஆ மாமா எங்க? ஆ என் பொண்டாட்டி எங்கடா? ஏய் ஐஷு ஐஷு மம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் க்யூட்டாக கேட்குறாரு. மம்மாவா? மம்மா இங்கே தான் எங்கேயோ எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக தேடிக்கிட்டு இருக்கா. இப்போது ஜங்குக் தான் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. ஐஷு குட்டியோட அந்த குட்டி குட்டி ஃபிங்கரை அப்படியே அழகாக ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று எல்லா பக்கமும் தேடுறாரு. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி டியர்ஸ் அப்படியே கண்ட்ரோலே இல்லாமல் போகுது. இப்போது அந்த ஆர்மி பாம் இருக்கும்ல, அந்த லைட்டை எல்லாமே ஆஃப் ஆகி கீழே அப்படியே கீழே இருக்க அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக லைட்ஸ் ஆஃப் ஆகிருக்கு. அங்கே ஸ்டேடியம் கிட்ட மட்டும்தான் அந்த லைட்ஸ் எரிஞ்சிட்ருக்கு. இப்போது நம்ம ஜங்குக் தான் மைக்கில் கற்றுக்குதுன்னு கத்திட்டு இருக்காரு. ஜில்ல ஜில்ல எங்கடி இருக்கா? ஜில்ல ஜில்ல நீ இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு இருக்காரு. இப்போது நீங்கள் தான் மாமா என்னாச்சு? எதுக்குடா இப்படி அழுகுற? மாமா அழுகாத, நீ அழுதா நான் தாங்க மாட்டேன்ல. எதுக்குடா அழுகுற? ஏய் உன்னை பார்க்கணும்டி, எங்கடி இருக்க? ப்ளீஸ் டி ஏய் முன்னாடி வாடி, உன்னை பார்க்கணும்டி. சில்ல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. அப்படியா? என்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுற? என்னடி பைத்தியக்காரி மாதிரி வளரிட்டுருக்க? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கடி இருக்கா? சில்ல ப்ளீஸ் என் முன்னாடி வந்துடு, இப்போவே உன்னை பார்க்கணும் போல இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த மைக்கில் நின்று கத்திட்டு இருக்காரு. இப்போது ஆரம்தான் ஆர்மி ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணி நம்ஜுனை பார்க்குறாரு. ஒரு கன்ஃபியூஸ்டோட பார்த்துட்ருக்காரு. ஆர்மி ஜூம் ஐயோ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. இப்போது அந்த ஸ்டேடியமோட என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரே ஒரு ஃபோக்கஸ் லைட் மட்டும்தான் ஆன் ஆகுது. ஜங்குக்கு அந்த முந்தானின்னு சொல்லுவாங்களடா, ஒரே ஒரு பின் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, மடிப்பு எடுக்காமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டு அவ்வளோ அழகாக அந்த சாரியை ஒரு கையில் அப்படியே பிடிச்சிட்டு க்யூட்டாக நடந்து வந்துட்ருக்கீங்க. ஒரு கையில் மட்டும்தான் பேங்கிள்ஸ் போட்டிருக்கீங்க, அதுவும் பிளாக் வித் ரெட்டு. காதில் கொஞ்சம் பெருசாக ஒரு இயரிங்ஸ் போட்டு அவ்வளோ அழகாக ஒரு லைட் மேக்கப், அவ்வளோ அழகாக கண்ணுக்கு காஜல் போட்டிருக்கீங்க. ஒரு குட்டி பொட்டு, ஒரு பிளாக் கலர் பொட்டு வச்சு அவ்வளோ க்யூட்டாக நடந்து வந்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த ஃபோக்கஸ் லைட் உங்கள் மேலே மட்டும்தான் படுது, வேறு எங்கேயுமே இல்லை. நீங்கள் வாக் பண்ண வரும்போது அந்த ஃபோக்கஸ் லைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நீங்கள் வாக் பண்ணுற அந்த இடத்துல எல்லாத்தையும் அந்த ஃபோக்கஸ் லைட் மட்டும் வந்துட்டுருக்கு. நீங்கள் அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்ருக்கீங்க. இப்போது அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி அப்படியே நடந்து வந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஓடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணி உங்கள் ஹிப்க்கு 2 ஹேண்டை போட்டு அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சி அப்படியே தூக்கி சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் ஜங்குக்கா என்ன பண்ணுற மாமா? மாமா என்ன பண்ணுற மாமா? எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க மாமா. மாமா ஏ ஜில்ல ஜில்ல ரொம்ப மிஸ் பண்ணடி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூடி, ஐ லவ் யூடி பாப்பா, பாப்பா ஐ லவ் யூ. சரி கீழே இறங்கி விடு, சரிடா கீழே இறக்கி விடு. ஐயோ எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அது ஜங்குக்கோட காதுக்கு எதுவுமே கேட்கல. இப்போ ஜங்குக் அப்படியே உங்களை கீழே இறக்கி விட்டுட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிக்கிட்டு I miss you டி, still I miss you.
உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ அழகா அவருடைய லவ்வை அவ்வளோ க்யூட்டாக அந்த மிக்சிங் ஃபீலிங்ஸோட அப்படியே எமோஷ்னல் எல்லாத்தையும் அப்படியே அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அதே மாதிரி தான் ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, சரி சரி சரிடா அழுகாத மாமா, அழுகாத சரியா, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்குமே அப்படியே டிஎஸ் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அவருடைய ஹேண்டை அப்படியே உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அவருடைய ஷோல்டரில் அவருடைய டிஎஸ் எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் தான் ஜங்குக்கா, இன்னைக்கில்ல, நீ என்றைக்குமே அழுகவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீ அழுகவே கூடாது. என்ன அப்படியே பார்க்குற? இன்றைக்கி உன் பர்த்டே இல்லை. எல்லா பர்த்டேவிலையும் நான் உன் கூட இருந்திருக்கேன். இந்த பர்த்டேவை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அதனால தான் உன்னை பார்க்க இங்கேவே வந்துட்டேன். எல்லாத்தோட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் பசங்க மட்டும்தான் வந்து பொண்ணை பார்க்கணுமா என்ன? ஏன் பொண்ணு வந்து பையனை பார்க்கக்கூடாதா என்ன? அதனால தான் இந்த வயன் இல்லை 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 இந்த ஜில்லு அவளுடைய புருஷனை பார்க்குறதுக்காக அவனை தேடி அவனை இன்னைக்கு இந்த டைம் அவனை அழுகவே வைக்கக்கூடாதுன்றதுக்காக அவனை தேடி அவனுடைய பொண்டாட்டி இல்லை இல்லை அவனுடைய ஜில்லு அவனை தேடி நான் வந்திருக்கேன். என்ன மாமா, ஹாப்பியா? உன் ஜில்லு உன்னை தேடி இப்போ இங்கே உன் முன்னாடி இந்த நிமிஷம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் இது வரைக்கும் எங்கேயும் வெளியில் நான் ரொம்ப லாங்காக நான் போனதே கிடையாது. அது உனக்கும் தெரியும். உனக்காக இங்கே வந்திருக்கேன் உன் பொண்டாட்டி. ஹாப்பியா? ஜில்லு ரொம்ப ஹாப்பியாக இருக்காண்டி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் கூட பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? இந்த பர்த்டேவை தனியாக தான் ஆர்மிஸ் கூடவும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் மட்டும்தான் நான் செலிப்ரேட் பண்ணணுன்னு நினச்சேன். நீ இல்லாமல் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ஏஞ்சல் என்னை தேடி வந்துட்டேன். எப்படி வந்த? தனியாக எங்கேயுமே போக மாட்டேன். எப்படி? தோ இவங்க எல்லாரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன ஆமிஸா? ஜங்குக்கா, எங்களுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. நம்ம மெம்பர்ஸும் சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. ஜங்குக்கா அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டியாஸோட என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே பேந்த முழிச்சிட்டு நின்று பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கா, நீங்கள் சொல்லினாலும் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி 2 டேஸ்க்கு முன்னாடியே எங்ககிட்ட எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களை ஹாப்பியாக பார்த்துக்கிற நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்ல, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணணும்ல. ஏன்னா எப்பயுமே நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்கள்ல, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, ஏன்னா இது உங்களுக்கான லைஃப், யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் லைஃப்பை விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கள்ல. அது எங்களுக்கு மட்டும் இல்லை ஜங்குக்கா, உங்கள் எல்லாத்துக்கும் தான். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது. ஸோ எங்களை ஹாப்பியாக பார்த்துக்கிற எங்களுடைய ஜங்குக்கா ஹாப்பியாக பார்த்துக்கணும்ல. அதுவும் எங்களுடைய லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு டே, எங்கள் ஜங்குக்கோட பர்த்டே. ஸோ இதை நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணாமல் அப்படியே விட்டால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் எங்களால் முடிஞ்ச ஒரு குட்டி கிஃப்ட். எப்படி இருக்குது ஜங்குக்கா? மிஸ், ஐ லவ் யூ. ஐம் சாரி, நான் இதை உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கணும்ல. ஆனால் எங்கே என் ஜில்லு ஏதாவது கஷ்டப்படுத்துருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். அதனால் மட்டும்தான் நான் சொல்லலை. மிஸ், ஐம் சாரி.
ஜங்குக்கா எதுக்கு அழுகுறீங்க? நீங்கள் என்றைக்குமே அழுகவே கூடாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் சாங் மூலயமா எங்களை அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அழுகக்கூடாதுல்ல? ம் உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதை நினைக்கும் போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நீங்கன்னு இல்லை, பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணி அதை சந்தோஷமாக அவங்களுடைய லைஃப்பை கொண்டு போகணும். ஏன்னா எங்களை எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிற நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேடியமே அப்படி கத்தி சொல்லிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் சரி உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் அப்படியே டீரி ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் தான் என்கிட்ட கூட மறைச்சிட்டல்ல. ஜங்குக்கா அது அவங்க தான் சொல்ல வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக அப்படியே நம்ம மெம்பர்ஸ் ஆர்மிஸ் எல்லாத்தையும் கை காட்டுறீங்க. ஜங்குக்கு அப்படியே க்யூட்டாக பப்பி ஐஸோடு பார்த்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜிமன் தான் ஜங்குக்கு பின்னாடி நின்றுட்டு அப்படியே அவருடைய வாட்சை காமிக்கிறாரு. இப்போது ஆர்மிஸ் எல்லாருமே 3, 2, 1 ஜங்குக்கா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் அப்புறம் உங்களுடைய குட்டி ஏஞ்சல் ஐஷோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாரும் கத்திகிட்ருக்காங்க. உங்கள் கையில் கேக்கு கொண்டு வந்து நம்ம தேங்க் தான் கொடுக்குறாரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே ஜங்குக்கு முன்னாடி நீட்டிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு இப்போது ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே சுற்றியும் பார்த்துட்டு உங்களை பார்க்குறாரு. என்ன பார்க்குற, கேக்கை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஆமிஸ் தான் ஜங்குக்கா என்ன அப்படியே கேண்டலை ஊத போகிறீங்க, விசஸ் எதுவும் இல்லையா, விஷ் பண்ணிக்க மாட்டிங்களா, ப்ரே பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டேர்ன் பண்ணி அவருடைய கையில் மைக்கை எடுத்து ஆமிஸை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய விஷ் எப்போவோ எல்லாமே நடந்துருச்சு. நான் ஆசைப்பட்டது என்னோடய சாங்ஸ், என்னுடைய வாய்ஸில் வர சாங்ஸை எல்லாருமே கேட்டு என்னோடய வாய்ஸில் வர சாங்ஸை எல்லாருமே கேட்டு வைப் பண்ணணும். எனக்குன்னு ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் எனக்கு அந்த காட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்டது ஒன்று, என் லைஃப்பில் என்ன பார்த்துக்கிற அவ்வளோ லவ் கொடுக்குற ஒருத்தி என் லைஃப்பில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். என்னை மட்டுமே லவ் பண்ணுற என் ஜில்லு, இவளுக்கு என்னை தவிர இந்த உலகத்தில் யாரையுமே தெரியாது. என்னை மட்டுமே லவ் பண்ணுற என் ஜில்லு. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு பேபி குட்டி ஏஞ்சல் ஐஷு குட்டி. நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் எங்கள் அந்த காட் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் ஆசைப்பட்டது என் பொண்டாட்டியை, என் பேபியை, என் ஆமீஸ் எல்லாருமே ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கே தெரியாமல் என் ஆமீஸ் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட். என் ஆமீஸ் எனக்கு பிடிச்சவளை எனக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதை விட வேறு என்ன வேணும் எனக்கு? எனக்கு வேறு எதுவுமே வேணாம். எனக்கு இது மட்டும் போதும். என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஆமீஸ், என் ஜில்லு, என் பாப்பா போதும். இதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவுமே வேணாம். இதுக்கு மேலே அந்த காட்கிட்ட கேட்குறதுக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் கேட்டது எல்லாத்தையுமே அந்த காட் என்கிட்ட கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே கேட்குறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த காட்கிட்ட நான் ஒன்று மட்டும் கேட்கணும். எனக்கு இது போதும், லைஃப் லாங் இந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும். இதை மட்டும் அப்படியே லைஃப் லாங் எனக்கு கொடுத்துரு. எனக்கு வேறு எதுவுமே வேணாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஆர்மிஸ், அப்புறம் இதோ இங்கே நிற்கிறாளே என்னை மட்டுமே லவ் பண்ணிக்கிட்டு நான் மட்டுமே உலகம்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் இருக்காளே, என் ஏஞ்சல், என் ஜில்லு, என் பொண்டாட்டி, என்னோட தமிழச்சி,
என்னோட பாப்பா, என்னோட மக்கு பொண்டாட்டி, அப்புறம் என் க்யூட்டான பிரின்சஸ். இதை விட வேற என்ன வேணும் ஒருத்தனுக்கு? எனக்கு தான் எல்லாமே கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் ப்ரே பண்ணுறதுக்கு எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே லைஃப் லாங் எனக்கு போதும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிலை ஊதிட்டு கேக்கை கட் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஐஷு குட்டிக்கு ஃபீட் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணுறாரு. இப்போது நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த கேக் எடுத்து ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே அப்பி விட்டு ஹாப்பி பர்த்டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கற்றுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆமிஸும் சேர்ந்து கத்திகிட்ருக்காங்க. இப்போது ஆமிஸ் எல்லாருமே சேர்ந்து, ஒயன் உங்கள் புருஷனுக்காக நீங்கள் என்ன கிஃப்ட் வச்சுருக்கீங்க, சீக்கிரம் சொல்லுங்கள், நாங்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்திகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போயிருப்பார். ஏன்னா டேஜிமன் எல்லாருமே கேக் எடுத்து ஜங்குக்கை துரத்தி அவருடைய ஃபேஸ்லலாம் கேக்கை பூசி விட்டுருப்பாங்க. ஜங்குக் ஓடி இருப்பார். அவர் கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் இதை கேட்ட உடனே அப்படியே அவ்வளோ ஷாக்கோட டர்ன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக் அவ்வளோ கன்ஃபியூஸ்டோடு பார்த்துட்ருக்காரு. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி அவ்வளோக்கும் வரவும் வராது. ஏன்னா நீங்கள் ஒரு பேபி மாதிரி. இப்போது நம்ஜுன் கையிலேருந்து மைக்கை வாங்கிட்டு, ஜங்குக் மாமா என்ன அப்படி பார்க்குற? ஏன் என்னால் உனக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண முடியாதா என்ன? ஏய் பொண்டாட்டி, ஏய் ஜிலு, என்னடி சொல்கிறா? கிஃப்டா? ஆமாம், கிஃப்ட்டு தான். இந்த உலகத்திலேயே யாருமே கொடுக்க முடியாத கிஃப்ட் உனக்கு நான் கொடுக்குறேன். அப்படி என்ன கிஃப்ட்டு வயன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் தான் என்ன ஜங்குக்கா சொல்லிடுறவா? ஏய் என்னடி கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்களை பார்த்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் நடந்து வந்துட்டுருக்காரு. மாமா அங்கேயே நில்லு ப்ளீஸ். நீ கிட்ட வந்தேன்னா நான் நர்வஸ் ஆயிடுவேன், என்னால் சொல்ல முடியாது, அப்புறம் பயத்தில் திக்கி திணறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இதை கேட்ட உடனே ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கிறாரு. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட, அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ கேக்கு அப்படியே ஃப்ரீஸாக நிற்கிறாரு. ஒய் மாமா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எல்இடியை காமிக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே அவருடைய ஐஸை மட்டும் டோன் பண்ணி அப்படியே அந்த எல்இடியை பார்க்குறாரு. அந்த எல்இடியில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பேபி ஸ்கேனிங் எல்லாம் இருக்கும்ல, அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய எல்ஐடியில் ஓடிட்டுருக்கு. ஆமிஸ் எல்லாம் செம்ம சவுண்டு இப்படி கத்திகிட்ருக்காங்க. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே ஜங்குக்கு போய் ஹக் பண்ணுறாங்க. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக போய் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் க்யூட்டாக ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. அங்கே யார் இருக்காங்க இல்லை அப்படின்ற எதுவுமே அவர் யோசிக்கவே கிடையாது. அவர் மேலே எல்லோரும் ஏறி குதிச்சிட்ருக்காங்க. ஆனால் அது எதுவுமே ஜங்குக்கு ஃபீல் பண்ணவே இல்லை. ஜங்குக்கு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே வலிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு, பாப்பா உண்மையாலுமா அது அது நீ தானே? அப்போ அப்போ பேபி ஆடி நீ ஆசைப்பட்ட மாதிரி குட்டி பேபி ஐஷு குட்டி கூட விளாட்றதுக்கு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? பாப்பா நிஜமாலமா இல்லை விளாட்றியா? மாமா சீரியஸ்
ஐம் ப்ரெக்னென்ட். 3 மந்த் 15 டேஸ் ஆகுது. என்னடி சொல்கிற? 3 மந்த்தா? ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்லை? சாரி சாரிடா மாமா, சாரி. பப்பா, ஏண்டி ஏண்டி என்கிட்ட சொல்லலை? அதான் சாரி சொல்கிறல்ல. உன் பர்த்டே கிஃப்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் சொல்லலை. சாரிடா மாமா. என்னை பாரு மாமா. மாமா என்னை பாரு மாமா. போடி, என்கிட்ட மறைச்சிட்டல்ல. இதுக்காக தான் நான் கிட்ட வந்தப்பெல்லாம் தள்ளி தள்ளி போனியா? ம் ம் ஐம் சாரி. 3 மாதம் தனியாக கஷ்டப்பட்டல்ல, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவன் கூடவே இருந்திருப்பல்ல. நான் வெறும் உன்னை விட்டு வந்து 1 மாதம் இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டேன். மாமா மாமா, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் சேஃபாக தான் இருந்தேன். ம் டாக்டர் செக் பண்ணியா? டேப்லெட் எல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டியா? ம் டேப்லெட் எல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டேன். ம் சாப்பிட்லைன்னா உன் பொண்ணு விடுவாளா? ம் அதான் உனக்கு பதிலாக உன் பொண்ணை விட்டுட்டு போயிருக்கே ஐஷு. டைமுக்கு ஜூஸ் கொடுத்தா, டைமுக்கு டேப்லெட் கொடுத்தா, அப்படி இல்லைன்னா டேடா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிகிட்டே இருந்தா தெரியுமா? அவளுக்கு பயந்துக்கிட்டே நான் சாப்பிட்டேன். ஐஷுக்கு தெரியுமா? ம் தெரியும். ஏண்டி ஐஷுக்கிட்ட சொல்லியிருக்கேன், என்கிட்ட சாரி சொல்கிறல்ல? ம் உன் பர்த்டே கிஃப்டாக நான் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் ஆமிஸ்க்கு முன்னாடி, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி. ஐம் சாரி மாமா. சாரி சொல்கிறல்ல மாமா. டே பொறுக்கி, சாரி சொல்கிறல்ல. ஐ லவ் யூ பாப்பா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ அழகா உங்கள் ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணி உங்கள் ஃபோர்கெட்டில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே உங்கள் ஐஸ் 2 க்ளோஸ் பண்ணி அந்த கிஸ்ஸை அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே ஆமிஸ் அப்படி கத்திகிட்ருக்காங்க, அப்படியே அவ்வளோ ஹாப்பி டீயர்ஸோட. ஜங்குக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஆமிஸ் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம மெம்பர்ஸும் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜின் கையில் ஐஷு குட்டி க்யூட்டாக தூக்கி பிடிச்சிட்டு க்யூட்டாக பார்த்துட்ருக்காரு ஐஷு குட்டியை. இப்போது ஜின் பார்த்துட்டு, ஏய் ஐஷு, எங்ககிட்ட கூட மறைச்சிட்டல்ல? ம் எல்லாத்தையும் சொன்னேன், இது ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக போய் கேட்குறாரு. இப்போ ஐஷு குட்டி தான், மொச்சிப்பா நான் சொல்லணுன்னு தான் நினச்சேன், அப்புறம் தான் மம்மா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம தயாங் தான், ஏய் இதை தான் என்கிட்ட சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியா? ஏதோ ஒன்று நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தேன், அது இதுதானா? ம் ம் டெட்டே நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நினச்சேன், மம்மா தான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் டேடா கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் சாரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கா. இப்போது ஷுகா தான், போ நான் உங்ககிட்ட கோவமாக இருக்கேன். பூனைக்குட்டி என்னாச்சு, என்கிட்ட கூட மறைச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. இப்போது ஜின் கையில் இருந்து அப்படியே ஜம்ப் அடிக்கிறா, ஷுகா கையில் அப்படியே ஜம்ப் அடிச்சுட்டு ஷுகாவோட ஸ்டீக்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு சாரி அப்படின்றா. ஷுகா அப்படியே க்யூட்டாக பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ ஹோபி, அப்போ எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கேட்குறாரு. ஐயோ லோட்டஸ், நீ உனக்கு இல்லாமையா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் அடிச்சு ஹோபிக்கு ஒரு கிஸ், நம்ம நம்ஜூனுக்கு ஒரு கிஸ் பண்ணுறா, எல்லாத்துக்கும் கிஸ் பண்ணுறா. ஜின் க்யூட்டாக நின்று பார்த்துட்ருக்காரு. அப்படியே இப்போ டோன் பண்ணி க்யூட்டாக பார்க்குறா. அச்சச்சோ
போ, என்கிட்ட பேச மாட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது குக் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வந்து கிப்பல்ல, நான் குக் பண்ணி கொடுக்க மாட்டேன். போ, போய் அதோ அங்கே நிற்கிறான்ல உங்கள் அப்பா, அவங்ககிட்டயே குக் பண்ணி அவனை குக் பண்ணி கொடுக்க சொல்லி சாப்பிடு. ஜென், என்ன இப்படி பேசுகிற? எப்பயுமே நீ தானே எனக்கு குக் பண்ணி கொடுப்ப. ஆமாம்மா, குக் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நான். கிஸ் எல்லாம் அவனுங்களுக்கா? எனக்கெல்லாம் தரமாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. இப்போது ஐஷு குட்டி தான், ஜென், என் டேடா குக் பண்ணுறத விட நீ குக் பண்ணி கொடுக்கறது தான் చాలా ఇష్టం. టేస్ట్గా ఉందో తెలుసునా? இப்போ மட்டும் டேஸ்ட்டாக உந்துன்னுக்கிட்டு என்கிட்ட வா. போ, என்கிட்ட பேசாத. சாரி, என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறா. இப்போ ஜின்னுமே க்யூட்டாக தூக்குறாரு. தூக்கிட்டு ஜின்னோட சீக்ஸில் க்யூட்டாக கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணிட்டு, నాకు నువ్వు దా కుక్ చేసి ఇయ్యాలా, ఓకే? ஓகே ஓகே. ஆனால் இது எதையாவது ஒன்று சொல்லி அப்படியே என் கோவத்தை குறைச்சிரு. சரி சரி, ஐஷு குட்டிக்கு ரொம்ப பசிக்குது, போகலாமா? அம்மா, என் டேடா எங்க? கொஞ்சம் அக்கடை சூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாரு. எல்லாருமே டோன் பண்ணி பார்க்குறாங்க. உங்களை அப்படியே ஜங்குக் அப்படியே ப்ரைடல் சைடில் அப்படியே லிப் பண்ணுறாரு. ஜங்குக் அவ்வளோ அழகாக லிப் பண்ணுறாரு. அப்படியே ப்ரைடல் சைடில் லிப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கை என்ன பண்ணுறா? இதுக்கு மேலே என் பொண்டாட்டியா தாங்குன்னு தாங்க போகிறேன். இந்த 3 மாதம்தான் நீ தனியாக கஷ்டப்பட்ட. இதுக்கு மேலே உன்னை விட மாட்டேன். நான் தான் உன்னை பார்த்துக்க போகிறேன். ஜங்குக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திகிட்ருக்காங்க. நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் 2 ஹேண்டை அப்படியே ஜேகேவோட நெக்குக்கு போட்டு க்யூட்டாக அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த சாரீக்கு அதுக்கும் நீங்கள் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுறது க்யூட்டாக இருக்குது. அப்படியே உங்களை 2 பேர்த்தையும் பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே, ஜங்குக்கா ஹாமிக்ஸ்கிட்ட சொன்னல, ஜங்குக்கா ஹாமிஸ் கிட்ட சொன்னல, அந்த காட் கிட்ட கேட்குறதுக்கு இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான்டா எனக்கும். அந்த காட் கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஏன்னா இப்படி ஒரு அன்பான, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற, என்னை மட்டுமே லவ் பண்ணுற ஒரு அழகான புருஷன், இந்த புருஷன் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். போன ஜென்மத்தில் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு அன்பான ஒரு புருஷன், இவ்வளோ பெரிய ஃபேமிலி, எனக்கு நீ யாருமே இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய ஃபேமிலி எனக்கு கிடச்சிருக்கு. அதை விட நீ எனக்கு கிடச்சிருக்க. எனக்கு இது போதுண்டா. அந்த காட்கிட்ட கேட்குறது இது ஒன்று மட்டும்தான். கடவுளே, எனக்கு இது லைஃப் லாங் வேணும். இந்த ஜென்மம் இல்லை, ஏன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவனுக்கு பொண்டாட்டியாக நான் இருக்கணும். என்னோட லவ்வும் சரி, அவனோட லவ்வும் சரி, குறையவே கூடாது, அதிகமாக்கிட்டே தான் போகணும். ஏய் மக்கு பொண்டாட்டி, குறையவே குறையாது. இந்த ஜென்மம் இல்லை, ஏன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி. அப்படியே மாறினாலும் எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன்கிட்ட வந்துடுவேன். இப்படி ஒரு பொண்டாட்டி யாருக்காவது மிஸ் பண்ணணும்னு தோணுமா என்ன? இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க. என்னடி ஆச்சு? இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க. அதுவும் இந்த பிளாக் வித் ரெட்டு செம்ம அழகாக இருக்க. அப்படியே லைட்டாக கொஞ்சோண்டு கிடச்சா இந்த ஜேகேவோட பர்த்டே ஃபில் ஆயிரும். என்ன அதெல்லாம் முடியாது, தரமாட்டேன். இந்த 3 மந்த் எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஹே, என்ன போங்காட் ஆடுறியா? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐஷு குட்டிக்கும் 3 மந்த் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக எனக்கு கொடுத்தல்ல, அதேமாரி கொடு. ஜங்குக்கா எங்கே நின்றுட்டு என்ன கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக பார்க்குறீங்க. ஆமிஸ் எல்லாருமே அப்படி கத்திகிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் தான் அதை கேட்ட அடுத்த செகண்ட் அப்படி கத்துறத சவுண்டை கேட்ட உடனே ஜங்குக்கோட ஷர்ட்குள்ளே அப்படியே உங்கள் ஃபேஸை உள்ளே இன்செர்ட் பண்ணி, என்ன ஜங்குக்கா அது? ஏய் மாமா சொல்கிறீ? மாமா என்ன மாமா இது? பாரு எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. போடா. யார் பார்த்தா எனக்கு என்னடி? என் பொண்டாட்டிக்கிட்ட தானே கேட்டேன், என் ஜில்லுக்கிட்ட தானே கேட்டேன். இந்த ஜங்குக்கோட பர்த்டே ஃபில் ஆகணுமா வேணாமா? ஆகணும். ஆனால் நீ என்ன பண்ணுற? ஏய் பயங்கரமாக சொட்டாக இருக்குடி.
நீ பாட்டுக்கு வச்சு தேய்ச்சிட்டு இருக்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. கம்முனா இருடி. ஜங்குக்கா, பரவாயில்ல. இது உன் பாடி மேலே இருந்து வர வச்சு தானே, பரவாயில்ல. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறேன்? எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது ஜேகே தான் உங்ககிட்ட கேட்குறாரு, சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? உனக்கு என்னடி வேணும்? கேட்டால் கொடுப்பியா? என்ன வேணும்னு கேளு. இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நான் உனக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்குறேன். இது இந்த உலகத்தில் எங்கேருந்து நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அது எனக்கு ஹாப்பியாக இருக்காது. நீ கொடுத்தா மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பேன். நான் கொடுத்தாவா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே க்யூட்டாக கேட்குறாரு. இப்போ நீங்கள் தான் க்யூட்டாக அப்படியே ஜங்குக்கை பார்த்து இது போதுமாடி பொண்டாட்டி? வேறு எதுவும் வேணாவா? எனக்கு இது போதும், இது மட்டும் போதும். லைஃப் லாங் என்னை இப்படி நல்லா பார்த்துப்பல்ல? சொல்லிட்டல்ல, என் பொண்டாட்டியை நான் நல்லா பார்க்காம இருப்பேன்னா என்ன? நல்லா பார்த்துப்பேன். நல்லா ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட நான் பார்த்துப்பேன். சி போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. ஜேகே க்யூட்டாக அவங்கள அப்படியே பிளைடல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக லிப் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு க்யூட்டாக பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க செம்மையாக கற்றுன்னு கத்திகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜேகே மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. அவர் பாடி ஃபுல்லாக அவ்வளோ வெட்டு. அவர் பார்க்கறதுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கார். ஆனாலுமே செம்ம ஹாப்பியாக இருக்கார். அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட, ஒரு குட்டி ஸ்மைலோட, நிறைய எமோஷ்னல், நிறைய லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சடான ஃபீலிங்கில் அவ்வளோ ஹாப்பியாக அவங்கள தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஓகேடா, இந்த வஞ்சாட்டை நான் இங்கேயே ஒரு எண்டு கார்டு போட்டுக்கிறேன். இது ரொம்ப பெருசாக தான் போயிடுச்சு. சின்னதாக முடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கெல்லாம் எப்படியோ ஸ்டோரி போயிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. 1 செகண்ட். ஜங்குக்கா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதேமாரி லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இரு. ஓகேடா, நம்ம இன்னொரு நல்ல நியூவான ஒரு ஒன்சாட்டில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் அண்ட் ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. ஓகே, பாய்.